பிளஸ் இந்த வார செய்திகள். மே 10ஆம் தேதி தமிழ்நாட்டின் புதிய முதலமைச்சராக ஜோசப் விஜய் பதவியேற்றார். நேரு உள் விளையாட்டு அரங்கில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஆளுநர் அர்லேக்கர் தமிழ்நாடு முதலமைச்சராக ஜோசப் விஜய்க்கு பதவி மற்றும் ரகசிய காப்பு பிரமாணம் செய்து வைத்தார். செங்கோட்டையன் உட்பட 9 பேர் அமைச்சர்களாக பொறுப்பேற்றுக் கொண்டனர். பதவியேற்பு விழா நிகழ்ச்சியில் ராகுல் காந்தி, கூட்டணி கட்சி தலைவர்கள், நடிகை திரிஷா மற்றும் முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். தமிழ்நாடு சட்டமன்ற சபாநாயகர் மற்றும் துணை சபாநாயகர் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டனர். தற்காலிக சபாநாயகர் கருப்பையா சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். சபாநாயகர் பதவிக்கு ஜேசிடி பிரபாகரன், துணை சபாநாயகர் பதவிக்கு ரவிசங்கர் போட்டியிட்டனர். வேறு யாரும் போட்டியில் கலந்து கொள்ளாததால் 2 பேரும் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டனர். முதல்வர், எதிர்க்கட்சி தலைவர் மற்றும் செங்கோட்டையன் இணைந்து சபாநாயகர் இருக்கையில் ஜேசிடி பிரபாகரனை அமர வைத்தனர். சட்டசபையில் நடைபெற்ற நம்பிக்கை வாக்கெடுப்பில் பெரும்பான்மையை நிரூபித்தார் முதல்வர் ஜோசப் விஜய். அரசின் பெரும்பான்மையை நிரூபிக்க 118 சட்டமன்ற உறுப்பினர்கள் தேவைப்படும் நிலையில் முதல்வர் ஜோசப் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழக அரசுக்கு 144 பேர் ஆதரவு தெரிவித்தனர். அரசை எதிர்த்து 22 பேர் வாக்களித்தனர். 5 பேர் நடுநிலை வகித்தனர். திமுக வாக்கெடுப்பில் கலந்து கொள்ளாமல் வெளிநடப்பு செய்தது. திமுக கூட்டணியில் போட்டியிட்ட காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சிகள் மற்றும் அதிமுக ஒரு பிரிவினர் புதிய அரசுக்கு ஆதரவாக வாக்களித்தனர். 144 பேர் ஆதரவு தெரிவித்ததால் இந்த அரசு பெரும்பான்மையை நிரூபித்துள்ளதாக சபாநாயகர் தெரிவித்தார். முதல்வராக பதவியேற்ற பின் முன்னாள் முதல்வர் மு க ஸ்டாலின் உட்பட அரசியல் கட்சி தலைவர்களை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றார் முதல்வர் ஜோசப் விஜய். திமுக தலைவர் மு க ஸ்டாலின், மதிமுக தலைவர் வைகோ, பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் அன்புமணி ராமதாஸ், நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான், விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன், அதிமுகவின் சி.வி. சண்முகம் ஆகியோர் இல்லங்களுக்கு நேரில் சென்று வாழ்த்து பெற்றார். இந்த அரசியல் அணுகுமுறை பொதுமக்களிடையே ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது. தமிழ்நாடு முதல்வர் ஜோசப் விஜய்க்கு இசட் பிரிவு பாதுகாப்பு மற்றும் செயலாளர்கள் நியமனம் செய்யப்பட்டனர். ஒய் பிரிவு பாதுகாப்பில் இருந்த ஜோசப் விஜய் முதல்வராக பொறுப்பேற்ற பின் இசட் பிரிவு பாதுகாப்பு 24 மணி நேரமும் வழங்கப்பட்டுள்ளது. முதல்வரின் முதன்மை செயலாளராக செந்தில்குமாரும், தனி செயலாளராக லட்சுமி பிரியாவும் நியமிக்கப்பட்டுள்ளனர். முதல்வரின் ஸ்பெஷல் ஆபிசர் ஆன் டியூட்டியாக நியமிக்கப்பட்ட ஜோதிடர் ராதன் பண்டிட்டுக்கு கூட்டணி கட்சிகள், எதிர்க்கட்சிகள், பொதுமக்கள் என அனைவரும் எதிர்ப்பு தெரிவித்ததால் 24 மணி நேரத்தில் பதவி திரும்ப பெறப்பட்டது. முதல்வராக பொறுப்பேற்ற பின் 3 முக்கிய கோப்புகளில் கையெழுத்திட்டு அதிரடி அறிவிப்புகளை வெளியிட்டார் முதல்வர் ஜோசப் விஜய். 200 யூனிட் மின்சார இலவசம், பெண்களின் பாதுகாப்புக்காக சிங்கப்பெண் அதிரடிப்படை அமைப்பு, போதைப்பொருள் கட்டுப்பாடு சிறப்பு மையம் என 3 கோப்புகளில் கையெழுத்திட்டார். பள்ளி, கல்லூரி மற்றும் வழிபாட்டு தலங்கள் அருகே உள்ள டாஸ்மாக் மதுபான கடைகளை உடனடியாக மூட உத்தரவிட்டார். உயர்கல்வி மாணவர்கள் மாதந்தோறும் பெற்று வந்த 1000 ரூபாய் திட்டத்தை தொடர உத்தரவிட்டுள்ளார். மாதந்தோறும் வழங்கப்படும் மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் தொடர்ந்து வழங்கப்படும் என முதல்வர் உறுதியளித்தார். 5 மாநில சட்டமன்ற தேர்தலின் முடிவுகள் வெளியான நிலையில் 4 மாநில முதல்வர்கள் பொறுப்பேற்று ஆட்சியை அமைத்துள்ளனர். தமிழ்நாட்டில் ஜோசப் விஜய், பாண்டிச்சேரியில் என் ரங்கசாமி, மேற்கு வங்காளத்தில் சுவேந்து அதிகாரி, அஸ்ஸாமில் ஹிமாந்தா பிஸ்வா சர்மா, கேரளாவில் வி.டி. சதீசன் முதல்வராகியுள்ளனர். பாண்டிச்சேரி, மேற்கு வங்காளம், அஸ்ஸாமில் பாஜக கூட்டணி ஆட்சியை பிடித்துள்ளது. கேரளாவில் காங்கிரசும், தமிழ்நாட்டில் தமிழக வெற்றி கழகமும் ஆட்சியை பிடித்துள்ளது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சீனாவுக்கு அரசுமுறை பயணம் மேற்கொண்டுள்ளார். இந்த பயணம் அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் ஜின்பிங்கும் பீஜிங்கில் உள்ள கிரேட் ஹால் ஆஃப் தி பீப்புள் வளாகத்தில் சந்தித்து பேசினார்கள். சீன பொருட்களுக்கு 60% இறக்குமதி வரியை குறைக்க வேண்டுமென்றால் விவசாயிகளிடமிருந்து பில்லியன் கணக்கான டாலர் மதிப்புள்ள சோயாபீன்ஸ், மக்காச்சோளம் மற்றும் அமெரிக்கா பன்றி இறைச்சி ஆகியவற்றை சீனா பெருமளவில் இறக்குமதி செய்ய வேண்டும் என்ற ட்ரம்பின் நிபந்தனைக்கு சீன அதிபர் ஜின்பிங் ஒப்புக்கொண்டார். வல்லரசாக வளர்ந்து வரும் சீனாவும் வல்லரசு நாடான அமெரிக்காவும் மோதிக்கொண்டால் உலகம் சீரழிந்து விடும் என சீன அதிபர் அமெரிக்க குழுவினரிடம் தெரிவித்துள்ளார். IPL 2026 T20 கிரிக்கெட் போட்டிகள் இறுதிக்கட்டத்தை நெருங்கியுள்ளன. RCB புள்ளிப்பட்டியலில் முதலிடத்தில் உள்ளது. 16 புள்ளிகளுடன் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் முதலிடத்திலும், 6 புள்ளிகளுடன் லக்னோ கடைசி இடத்திலும் உள்ளது. மும்பை மற்றும் லக்னோ பிளே ஆஃப் வாய்ப்பை இழந்தன. சென்னை சூப்பர் கிங்ஸ் புள்ளிப்பட்டியலில் 5வது இடத்தில் உள்ளது. இதுபோன்ற செய்திகளை தொடர்ந்து தெரிந்து கொள்ள பிளஸ் நியூஸை பின்தொடருங்கள்.